Hi friends, welcome to Kitchen Queen. எல்லோருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்றதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பிரெட் குலாப் ஜாமுனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் 2 ஸ்பூன் அளவு போதும். 1/4 கிலோ அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு பால், 3 ஏலக்காய். இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதாங்க. இப்போ இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பிரெட்டில் இருக்கிற 4 ஓரங்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பிரெட்லேயும் இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஓரங்கள்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பிரெட் க்ரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓரங்களை கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுங்களை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுடரை அரைச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க்கை இதில் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேரும்போது இந்த குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பால் நம்ம 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். பட் 1/2 கப்பு ஃபுல்லாகவே ஊற்றணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்மளுக்கு மாவு பிசைகிற அந்த குலோப் ஜாமுன் மாவு பிசைகிற கன்சிஸ்டன்சி வந்துட்டால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. சில நேரத்தில் அது 1/2 கப்புன்றது அதை விட கம்மியாக கூட நமக்கு செலவாகும். அது பிரெட்டோட தன்மையை பொறுத்து இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம எப்போவுமே குலோப் ஜாமுன் மாவு எப்படி பிசைவோம் அந்த மாதிரி நீங்கள் அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இது பிரெட்டில் செய்கிறதுனால அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த குலோப் ஜாமுன். பாருங்கள், இப்போ குலோப் ஜாமுனுக்கு தேவையான மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா அழகாக உருட்டுறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். எப்போவுமே குலோப் ஜாமுனுக்கு மாவு உருட்டும் போது எந்த வீரலும் இல்லாமல் நீங்கள் உருட்டினா தான் அந்த வெடிப்பு வராமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ குலோப் ஜாமுனுக்கு தேவையான ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அளவு சர்க்கரை, அதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாசனைக்காக நம்ம 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நீங்கள் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக நம்ம எப்போவுமே ஜீராக்கு செய்வோம் இல்லைங்களா, லைட்டாக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் இந்த ஜீராவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே எண்ணெயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை போட்டு மிதமான தீயிலே நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா தான் உள்ளேயும் மேலேயும் வெந்து வரும். இது பிரெட்டுன்றதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதமான தீயில் வச்சு பொறுமையாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த பொரிச்சு எடுத்த உருண்டைகளை நீங்கள் ஜீராக்குள்ளே போட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் சர்வ் பண்ணால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் குலாப் ஜாமுன் பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா செய்யறதுக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.